அப்ப நான் கொடுக்குறது நீ வாங்கி. ஐயா வாங்கிட்டு வரும்போது இருங்க, கேட்டு வந்துடுறேன் தெளிவா. இருங்க நாளைக்கு போக மாட்டேங்குது. பின்னாடி நான் போனேன்டா, இவங்களும் தள்ளி விட்டு போனேன்டா நானு. ஐயா மகாராஜா, கோமாளி பொண்டாட்டி 6 மாசம் 9 மாசம் ஆயிடுச்சா. அதனால நம்ம ஆத்தூர் ஜிஹெச்சுக்கு கோமாளி ஒரு ஆம்புலன்ஸும் கோமாளி பொண்டாட்டி ஒரு மாட்டு வண்டியும் எடுத்து ஒரு தடுக்கா முடுக்கான்னு போயிட்டு இருக்கிறானோ. ஏன் அந்த கோமாளி ஆம்புலன்ஸ் வண்டி எடுத்து போவோம், கொம்புலன்ஸ் வண்டியில போவோம். அந்த பழக்கம் கோமாளிக்கு பிடிக்காதுங்க. அப்படியா? ஆமா, பொண்டாட்டி மாட்டு வண்டிலையும், பொண்டாட்டி வந்து மாசிமாகிற மாட்டு வண்டிலையும், கோமாளி வந்து ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கிறானோ. அப்படியா? ஆமா, சரி, அதனால வரதுக்கு டைம் இல்லைங்கிறோம். ஏய், மகாராஜா வந்திருக்கிறாருன்னு சொன்னீங்க. ஒன்னு சொல்லிட்டு மறந்துருங்க. கையும் வச்சு எப்படி தெரியுமா? பொண்டாட்டிக்கு வயித்துல எடுத்துக்கிட்டு போய் பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டும் கோமாளிக்கு ஒரு பெட்டும் போட்டாங்க. எப்படி அப்படிதான் சொல்லணும். கோமாளிக்கு ஒரு பெட்டு, பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு. கோமாளி முக்க, கோமாளி பொண்டாட்டி பிள்ளை பெக்க. அந்த குதிரைத்தான் மகாராஜா மண்டி போட்டு நக்க. ஐயா மகாராஜா, கோமாளி பக்கமா இருக்கிறான். எப்படி தெரியுமா? எப்படி? அந்த மாட்டு வண்டியில போச்சல்ல கோமாளி பொண்டாட்டி போன வேகத்தில் கோமாளி பொண்டாட்டி வைத்தியலி பிடிச்சிருச்சான். சரி, அப்போது கோமாளிக்கு ஒரு பெட்டு, கோமாளி பொண்டாட்டி ஒரு பெட்டு போட்டாங்களாம். சரி, அப்ப கோமாளி பொண்டாட்டி பிள்ளை பெக்க, அதுல வரத்த மகாராஜா மண்டி போட்டு நக்கான்னு சொன்னான். அப்படின்னு சொன்னான். ஆமாங்க. ஏடா, அவன் சொன்னதை நீ தப்பா சொல்றாய். அந்த பெட்டுல இருந்து கோமாளி முக்க, ஆமா, இந்த பெட்டுல இருந்து கோமாளி பொண்டாட்டி பிள்ளை பெக்க, இத கேட்கிற மகாராஜா மட்டி போட்டு நக்க. ஆமாங்க. அத கேட்டுட்டு வந்து அவன் பொண்டாட்டி பிள்ளை பப்பா நான் போய் இல்லைங்க, அவன் இப்படியே இருந்தா வேலைக்காவதான் நம்ம தலைமண்ணில ஏறி போயிட்டான். மகாராஜா இருந்தாலும் அப்படி குழந்தை பிறந்தா அவனுதான் அவன் பொண்டாட்டி தானே குழந்தை பிறந்தது. கூட்டு வந்துருங்க. மகாராஜா என்ன தெரியுமா? சொல்லு இந்த செல்லு அடிச்சான். ஆமா, பக்கால ஓடி மாமா அவன் எப்பனுக்கு ஒருத்தரா பிறந்திருந்தா என் மேல கை வச்சு பாக்கணும். 3 பேர் பிறந்திருக்கிறாங்க. 3 பேரா? சரியா, உன்னை அடிச்சலாம் போய் மார்க்காடு வாங்கல என் பேரை மாத்திக்கிறேன். என்னடா மாத்த மாட்டா? நான் மாத்திக்கிறேன். ராஜா ராஜா சிங்கம் கருத்து வாத்து தங்கமே கையை கரு ஆளு கரு உம்படு நெஞ்சு கரு கும்பிடு குஞ்சு கரு உம்படு இடுப்பு கரு கும்பிடு குடுக்கு கரு
கொண்டு இருக்கும் பொழுது நாள் போகட்டும் யாரை பார்த்து சொன்னா டர்னா யார் என்று தெரியாமல் என்னிடத்தில் அவடத்துக்கு எவ்வளமாய் பேசிக் கொண்டிருக்கின்றார். நான் யார் என்று தெரியுமா? நீங்க யாருங்க? இதை நான் சொன்ன பிறகு யாருங்க? பவானி யாருங்களா? ஏண்டா வேட்டூர் என்னடா என்ன என்ன வெப்பா என்ன விளக்கு என்ன கல்ல என்ன வெப்பா என்ன மகாராஜா வப்பா என்ன ஐயா சொல்வது வார்த்தைக்கு எல்லாமே பதில் கூறி வருகிறாய். யாருங்க? இங்க பாருங்க, உங்களோட மந்திரி எல்லாம் நானு, உங்களோட கந்திரிங்க. மந்திரியா கந்திரியா? மந்திரிங்க. மந்திரி? ஆமா. நீங்க நீங்க எப்படிங்க பாருங்க, மகாராஜா 16 அடி பாஞ்சா, நீங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாயுங்க. என் மந்திரி அல்லவா? அப்பா அந்த சிரிச்சா அந்த வாழைப்பல்லாம் நல்லா கேக்குதுங்க. என் பல்லு வாழைப்பல்ல, என் பல்லு வாழைப்பல்ல சத்தியமா இல்லைங்க. அப்புறம் வாழைப்பல்ல நல்லா தெரியும். அந்த ஆயாவுக்கு உங்க ஆயாவுக்கா? மகாராஜா எப்படி தெரியல? இது உங்க சொந்த மொழியா மகாராஜா? ஏங்க போடா. இல்லங்க, இது உங்க சொந்த மொழியா இல்ல நோயா புண்டா? ஏங்க என்னத்தானே நீங்க அடிக்கிறீங்க? முடிஞ்சா நீ அம்மா உனக்கு ஒருத்தனுக்கு பெற்றிருந்தா என்ன வார்த்தை பேசுறாய்? உங்க அம்மா உனக்கு ஒருத்தனுக்கு பெற்றிருந்தா பாருங்க, நாங்க அண்ணன் தம்பி 2 பேருங்க. சரி முடிஞ்சா நாங்க எங்க அண்ணனை முடிஞ்ச கை தட்டுறாங்க. அண்ணன் தம்பி பேர் என்ன பேரு கேக்குறீங்களா? பாருங்க, எங்க அண்ணன் பேரு சோம்பு, சரி என் பேரு கசகச்சா. எப்படி தெரியுங்களா? பாருங்க, சோம்பு கசகச்சா, சோம்பு கசகச்சா, சோம்பு சோம்பு. என்னை பார்த்தால் எப்படி தெரியுது உங்களுக்கு? ஐயா மகாராஜா இருந்தாலும் இருக்கட்டும், ஆனா பெண்வையா அப்படி போகட்டும். இதுவும் நான் சபைக்கு வந்தேன். என்னுடைய நாம வந்ததை பார்த்தோம். ஆமாங்க ஆமாங்க, நெற்றியில பட்டையோ கழுத்துல கொட்டையோ. ஆமா போட்டு வந்துக்கிறீங்களே. ஆமா. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என்ன என்ன ஒண்ணு சொல்லுங்க. அப்படி அத சொல்லும் முன்பதாகி பெரிதோ பெரிது குமுடுவோ பெரிது குமுடுவோ நான்முகம் படைப்பு நான்முகமோ திருமாலியன் ஒந்தியில உதைத்தது. திருமாலோ அலைக்கடல், அலைக்கடல் என்றால் குருமுனியரோட கும்பத்தீர்த்தம். கும்பமோ ஆதிசேஷனுக்கு ஒருதலை பாரம், ஆதிசேஷனோ உமையவளைய சுண்டுவரையில் மோதிரும். உமையவளோ ஈசனுக்கு அடக்கம், ஈசனோ எங்க கூடியிருக்கும் தொண்டர்களுக்கு அடக்கம். எப்படி தெரியுதோ பெரிது. எங்க கூடியிருக்கும் மக்கள் சபையும் பெரியது. மக்கள் சபையை நாடி வந்தடி 4 வேதம், 6 சாஸ்திரம், 62 கல்யாணம், 96 தத்துவம். இவர் 62 கல்வியை காணன்றாரு. எங்க போய் சேர்றது? நானு ஏரி வேலி நின்று போச்சு. ஏரி வேலியா? ஆமா ஆமா, அதுவும் முடிச்சிட்டாங்க. இல்லன்னா அங்க கிளவி அங்க போயிருக்கா. அதெல்லாம் எல்லாம் போய் அங்க எப்படி மகாராஜ இடத்துல திருத்தமா அன்புன்னு ஆசையோட கேள்றா. ஏங்க ஐயா 62 கிழவி காணும்னு சொல்லல, கல்வி காணும். கல்வி ஞானங்கள் 62 கல்வி காணும். அப்படி எல்லாம் இருந்திருந்தா நான் எனக்கு வந்து அடி வாங்கிட்டு அது சரிதான். 96 தத்துவம், 108 புராணம். ஆமாங்க.
என்ற கட்ட பெரியோர்களும் ஆமாங்க சிறியோர்களும் ஆஹா. நாடக ரசிகர்களும் ஆஹா. எந்த சபையிலே அமர்ந்திருந்த போது ஆமாங்க. அன்னவருக்கெல்லாம் நம்மளது உடையப்பா நாடக குழு சார்பாக என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மந்திரியார் கோமாளி சார்பாகவும் எங்க இருக்க கூடியிருக்கும் அத்தனை பெரியோர் சிறியோர் தாய் தந்த அனைவருக்கும் பேர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. இருந்துங்களே. நீங்க யாரு? அப்பா, சாமி. என் நாட்டை சேர்ந்தவன். சிரிக்காதடா, அப்பா. நீ சிரிச்சாதான் அந்த ஓட்ட வாய் தெரியுது. வாய் தெரியுது. ஏய், வாயை திறந்தா ஓட்டத்தான் தெரியும். வாயை திறந்தா ஓட்ட தெரியுமா? அப்ப அத திறந்தா எதடா எதடா அதடா அதடா எதடா யாங்க உங்க புண்ணி பெட்டியாங்க? புண்ணி பெட்டிங்க? ஓ, சரி போகட்டும். அப்படி ஆ, என் குலகோத்திரம் என்ன? என்ன? என் நாட்டை சேர்ந்தவன். எந்த நாட்டை சேர்ந்தவன்? என் பெயர் என்ன? உன் பேர் என்ன? யாங்க மக்கள்கார இப்ப நீ என்ன எப்படி கேட்ப? உன் பேர் என்ன? நான் எப்படி என்ன கேட்க முடியும்? உன் பேர் என்ன? அப்படி ஆ, மகாராஜா உங்கள் பெயர் என்ன? ஓ மகாராஜா தண்ணி குடிப்பா. மகாராஜா என்ன? கொஞ்சம் தண்ணி குடிப்பா. அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன். ஒண்ணுமே இல்லடா. அதுதான் குடிங்க, பல்ல குடிங்க. தண்ணி குடிக்கிறா, மண்ணை குடிக்கிறா. ஆன்ல இருக்கா மகாராஜா. அப்படி ஒவ்வொன்றா சொல்கிறேன். அப்புறமா இருந்து சூரிய கொடுத்து கவனமா கேட்பா. நான் சோதி கொடுத்து கேட்கறேன். குடிங்க. அப்படி சொல்றா, தெளிவா பேசுறா. மகாராஜா எவ்வளவு தெளிவா பேசுறாரு. ஆமாங்க, நீங்க அரை குறைன்னா நான் முக்கா குறை. அதுதான் நான் பரவாயில்லை. ஓஹோ, சரி போகட்டும். ஆனால் போகட்டும். அப்படி இருந்த போது மற்ற விஷயம். பின்னால். ஆ,